எதை அடைய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதற்காக தொடர்ந்து நீ அதை செய்து வந்தால் கண்டிப்பாக நீ நினைத்ததை அடைவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 இருக்குது 12 to 35. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், 12 to 25 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வாட் இஸ் 26 ஆர்டிக்கல் என்பதை பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபயர்ஸ். ரிலீஜியஸ் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இந்த மதங்களினுடைய நிர்வாகத்தை எவ்வாறு நிர்வகிப்பது, அதாவது சுதந்திரமாக, ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் தான் இங்கே என்பதை பற்றி சொல்வது தான் ஆர்டிகல் 26. சரி, இதில் என்ன சொல்கிறாங்க, சப்ஜெக்ட் டு அப்படின்னா எப்பவுமே சப்ஜெக்ட் டுன்னா அர்த்தம் இதற்கு உட்பட்டு அப்படின்ட்டு அர்த்தம். எதுக்கெல்லாம் உட்பட்டு? பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், எவரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் ஆர் எனி செக்ஷன் thereof shall have the right. முதல்ல இதை முடிச்சிடும், அப்போ தான் ஈஸியாக புரியும் நமக்கு. இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க, பொது ஒழுங்கு, அதே போன்று ஒழுக்கம், ஹெல்த், நல்வாழ்வு, இவைகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு மதமும் அல்லது ஒவ்வொரு மதத்தை சார்ந்த, இப்போ இந்துக்கள் என்ன இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது அதில் இருக்கின்ற இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவினர்கள், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கின்ற ஒரு பிரிவினர், முஸ்லீம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய பிரிவை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இதுக்கெல்லாம் உட்பட்டு அவர்களுக்கான உரிமை என்ன இருக்கின்றது, எதையெல்லாம் அவர்கள் செய்யலாம் என்று சொன்னால் என்ன உரிமை இருக்குது சொன்னால், பாருங்க, டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸஸ். என்ன பண்ணுறான், இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், அதாவது இதை உருவாக்கலாம். மற்றும் இப்போ ஏற்கனவே உருவாக்கலைங்க, ஏற்கனவே இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், இதை பராமரிக்கலாம். எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய இந்து மதத்திற்காகவோ கிறிஸ்துவ மதத்திற்காகவோ முஸ்லீம் மதத்திற்காகவோ அதற்காக. அதே மாதிரி சேரிட்டபிள் பர்பஸ், அவருடைய மதத்துக்காகவும் அவருடைய அந்த சேரிட்டபிள் இருக்குல்ல, இப்போ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல இந்த இந்து மதத்தில், முஸ்லீம் ஜெயின்ஸ் என்ன பண்ணாங்க, ஜெயின் தான் அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அவங்க அதுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்காங்க. இதையெல்லாம் அவர்கள்லாம் பண்ணலாம் ஆரம்பித்து அதை உருவாக்கி பராமரிக்கலாம்னு சொல்லுது. இது ஏ. பி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபயர்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜியன். இப்போ என்ன பண்ண, இப்போ இது இந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கல, அவர்களுடைய சொந்த அந்த மதத்தினுடைய நிர்வாகங்களை, சொந்த நிர்வாகங்களை அவர்கள் மேலாண்மை செய்வதற்கான அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. வேற யாரும் இல்லை. இந்து மதம் வந்தால் அவங்களே மேலாண்மை செய்து கொள்ளலாம், கிறிஸ்தவ மதமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்களே மேலாண்மை செய்து கொள்ளலாம், முஸ்லீம் என்றால் அவர்கள் தங்களுடைய சொந்தமான நிர்வாகம் அந்த மதத்தை பற்றி இருக்கின்ற அதை செய்து கொள்ளலாம். இப்போ சி என்ன சொல்கிறாங்க, டு ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்க, இது வந்து லேண்ட் இருக்குது, உதாரணத்துக்கு இது லேண்ட் என்னது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி அசையா சொத்துக்களை இல்லை அசையம் சொத்துக்களை இந்த இரண்டையுமே என்ன பண்ணலாம், அவங்க சொந்தமாக வாங்குவதற்கோ அக்வயர் பெறுவதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. சரி, அண்டு கடைசியாக மேலும் வேற என்ன உரிமை, டீல் என்ன சொல்றாங்கன்னா, டு அட்மினிஸ்டர் சர்ச் ப்ராப்பர்ட்டி. எப்பவுமே நான் சொல்லுவேன், சர்ச்சுன்னு சொன்னாவே ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அத்தகைய இவ்வாறு பெறப்பட்ட அந்த மூவல் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த அசையா சொத்துக்களை, அத்தகைய சொத்துக்களை அட்மினிஸ்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. ஒரு சட்டம் என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ இவ்வாறு நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த சொத்துக்களை இவ்வாறு நீங்கள் பராமரிக்கலாம், அதாவது நிர்வாகம் செய்யலாம் என்று இருக்கின்றபடி சட்டத்தின்படி நிர்வகித்துக் கொள்வதற்கான உரிமை ஆர்டிகல் 26 சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த ஆர்டிகல் 26க்கான கேஸ் ஆசை பார்ப்போம். என்ன கேஸ் ஆசை, த கமிஷனர் இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் மெட்ராஸ் வர்சஸ் ஸ்ரீ லக்ஷ்மேந்திரா தீர்த்த சுவாமியார் ஆப் ஸ்ரீ சிரூர் மத். ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 282. இதை பார்த்துங்க. எழுது என்னவென்றால், இந்த ஆர்டிக்கலில் இதற்காக முதலாக டாக்டரின் ஆஃப் எசென்ஷியாலிட்டி, அதாவது முக்கியமானது
என்ன கொள்கை, முக்கியமான தேவையான கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது எசென்ஷியாலிட்டி தேவையானது, அதே போல் நான் எசென்ஷியாலிட்டி எது தேவை அற்றது என்பதை பற்றி சொன்ன வழக்கு. எதை பற்றி? செக்குலரிசம், இந்த ரிலீஜியஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும், மதங்களை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இது சம்பந்தமாக அரசு ஆனது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சட்டங்களை ஏற்றுவதற்கும் இது சம்பந்தமாக ஒழுங்குமுறைப்படுத்தலாம் என்று சொன்ன வழக்கு தான் இது என்று கூறி, இந்த ஆர்டிகல் 26 சொல்கிறாங்க, ரிலீஜியஸ் சம்பந்தமான ஒரு இன்ஸ்டியூஷன் எல்லாம் என்ன பண்ணலாம், அவர்களே நம்ம நிர்வகிக்கலாம். அதே போல் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கி கொள்ளலாம். அதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்ற ஆர்டிகல் எது என்று சொன்னால் 26 என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.